டிராப்பர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டீங்க அப்படின்னா அவங்க டிராப்பர் ஜேர்னி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க எல்லார் மனசுல இருக்க காமனான ஒரு டவுட் என்ன, வாட் இஃப் ஐ ஃபெயில் அகெயின். சார் நான் ஒரு டிராப் எடுக்க போறேன், உங்க சிச்சுவேஷன் வச்சு சொல்றோன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ரீநீட் எக்ஸாம்ல ஒழுங்கா பண்ணல. அப்ப ரீநீட்ல ஒழுங்கா பண்ணல, ஆப்வியஸ்லி நம்ம டாக்டர் ஆகி ஆகணும்னா 2-3 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு என்ன சார், நான் வந்து அப்ராட்ல போய் படிக்கலாம், சரியா. இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்கு சார், நான் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டால போய் சீட் வாங்கலாம். பட் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டும் ஓரளவுக்கு டீசென்டான ஸ்கோர் எடுத்திருக்கணும், சரியா. செல்ஃப் ஃபினான்ஸ் சீட்டும் இது எல்லாமே மார்க் எடுத்திருந்தா தான் உண்டு. அப்போ ஒன்னு ஃபாரின் போகலாம், இல்ல சார் எனக்கு வந்து ரீநீட் பண்ணணும், அதாவது நான் வந்து நல்ல மார்க் வாங்கி டாக்டர் ஆகணும் அப்படின்னா டிராப் எடுத்து ஆகணும். ரீநீட்ல ஒழுங்கா பர்ஃபார்ம் பண்ணல, ஓகே. ரீநீட் 2026ல நீங்க ஒழுங்கா பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா நம்மளுக்கு என்ன, ஒன்னு ஃபாரினுக்கு போகலாம், ஓகேவா. ஏன்னா ஃபாரின்ல ஒரு சில யூனிவர்சிட்டியில வந்து பாஸ் மார்க் வாங்கினாலே போதுமானது, உங்களுக்கு எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்கும். இல்லை அப்படின்னா ஒரு சில மேனேஜ்மெண்ட் கோட்டால வருஷத்துக்கு 25 லட்சத்துக்கு மேலே பே பண்ற மாதிரிலாம் வரும், ஓகே. ஸோ அந்த மாதிரி போறீங்க அப்படின்னா உங்களுக்கு சீட் வாய்ப்பு இருக்கு. இல்லை அப்படின்னா நீங்க 2027க்கு ட்ராப் எடுக்கணும். இந்த டிராப்னு பேச்சு வந்தாலே எல்லாரோட மனசுல, சரியா, இன்னைக்கு டாப்பரா இருக்கிற என் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த ஒரு விஷயத்த ஃபீல் பண்ணிருப்பாங்க. சார் நான் டிராப் எடுத்தா சப்போஸ் எனக்கு 2027ல ஒழுங்கா பர்ஃபார்ம் பண்ணலன்னா என்ன ஆகுறது? இந்த காமன் டவுட் வந்து எல்லாரோட மனசுல எப்பயுமே இருக்கும், இப்பன்னு இல்லை எப்பயுமே இருக்கும். அப்போ அவங்க என்ன சார் பண்ணாங்க, அவங்க அவங்களையே நம்புனாங்கடா, ஓகே. அவங்க அவங்களையே நம்புனாங்க. அவங்க அவங்கள நம்பாம விட்டாங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயம், சரியா, இன்னைக்கு டாக்டரா இருக்காங்கன்னா அவங்க டாக்டரா இருக்க மாட்டாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க 2027க்கு டிராப் எடுக்க போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உன்னை நீ நம்பு, கான்ஃபிடென்ட்டா இரு. எஸ் சார் என்னால முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இரு. நெக்ஸ்ட் என்ன சார், நம்பிக்கை வந்துருச்சு சார், நெக்ஸ்ட் என்ன பண்ணும், நல்லா பாருங்க, உங்களுக்கு வேற ஆப்ஷன்ல வைக்காத, ஓகே. பிகமிங் டாக்டர் இஸ் ஒன்லி மை ஆப்ஷன் அப்படின்ட்டு பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ல ஸ்டார்ட் பண்ணு, ஓகே. டெஃபினெட்லி ஐ வில் பிகம் டாக்டர், கான்ஃபிடென்ட்டா இரு, ஓகே. கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். எல்லாருமே என்ன பண்ணணும், கான்ஃபிடென்ட்டா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சார் என்னால டாக்டர் ஆக முடியும், நான் 1 இயர் ட்ராப் எடுக்க போறேன். நெகட்டிவ் தாட்ஸை விட்டுரு. அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வருஷம் என்னென்ன மிஸ்டேக் பண்ணீங்க அந்த மிஸ்டேக்கை நோட் பண்ணு. ஏன் இந்த வருஷம் உனக்கு சீட்டு கிடைக்கல, என்ன தப்பு பண்ணீங்க? ஏன்னா எனக்கு தெரியும்டா, இப்ப முக்காவாசி பசங்க பண்ற ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா படிக்கிறாங்க படிச்சுக்கிட்டே இருக்காங்க, டெஸ்ட் கொடுக்கறது இல்ல, டெஸ்ட் கொடுக்கறவங்க அனலைஸ் பண்றது இல்ல. இந்த மாதிரி ஏகப்பட்ட சின்ன சின்ன தவறுகள் பண்றீங்க, அதனாலதான் உங்களுக்கு மார்க் இம்ப்ரூவ் ஆக மாட்டேங்குது, ஓகே. ஸோ பிடபிள்யூல போனீங்கன்னா ஆப்குள்ள மெர்சல் பேட்ச்குள்ள போனீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் டெஸ்ட் அவைலபிளா இருக்கு, ஓகே. பிடபிள்யூ பேட்சஸ்ல போனீங்கன்னா மெர்சல் பேட்ச் அப்படின்னு சர்ச் பண்ணி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் டெஸ்ட்ல போயிட்டு ஆல் டெஸ்ட்ல கிளிக் பண்ணீங்கன்னா டெஸ்ட் அவைலபிளா இருக்கு, அதை கொடுங்க. அப்போ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் நோட் டவுன் பண்ணு, ஓகே. நோட் டவுன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ப்ரிப்ரேஷன்ல இருந்து 100% கொடுக்க ஆரம்பி, சரியா. பெஸ்டான ஃபேக்கல்ட்டிகிட்ட படி, டவுட் என்ன இருந்தாலும் கிளாரிஃபை பண்ணு. இது எல்லாத்தையும், சரியா, ஸ்டூடெண்ட்ஸ் காமனாக ஃபேஸ் பண்ணுற இந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் எடுத்து தான் நான் ஒரு பேட்ச் ரெடி பண்ணியிருக்கோம். அந்த பேட்ச் வந்து 2027க்கான ஒரு பேட்ச், ஓகேவா. யகீன் நீட் தமிழ் பேட்ச். இந்த பேட்ச்ல வந்து டாப் ஃபேக்கல்ட்டி டீச் பண்ணுவாங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டீங்க, அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருப்பீங்க. அப்போ ப்ராக்டிஸ்க்காக டெய்லி ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் கொடுத்துருவோம். ரெகுலர் டெஸ்ட் நடக்கும், ஏன்னா இப்போ பொதுவாக டெஸ்ட் கொடுத்துருக்க மாட்டேன், டெஸ்ட் கொடுக்குறவங்க அனலைஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ டெஸ்ட் வந்து நடக்கும், சரியா. உனக்கு டவுட் சப்போர்ட் இருக்கும், சரியா. இது போக வீக்கெண்ட்ஸ்ல டவுட் இருக்கும். ஏஐ குரு, ஓகே. கிளாஸ் ரூம் நோட்ஸ் கிடைக்கும், மைண்ட் மேப், ஷார்ட் நோட்ஸ், பிவைக்யூ, இதெல்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ப்ரிப்பரேஷனுக்காக. இப்போதைக்கு 6th இயர் ஆனிவர்சரி சேல்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு, சரியா. பிடபிள்யூ ஸ்டார்ட் பண்ணி இப்போ 6th இயர் ஆனிவர்சரி சேல் ஓடுது. வெறும் 999க்கு இந்த பேட்ச் உனக்கு கிடைக்கும். ஸோ இன்னும் என்ரோல் பண்ணாதவங்க என்ரோல் பண்ணிக்கோ. தயவு செய்து ரீநீட்டு ஒழுங்கா பண்ணாதவங்க, சரியா. இல்லை சார் ரீநீட்டுக்கு வந்து நான் இன்னும் அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணல, எனக்கே கான்ஃபிடென்ட் இல்லை, ஏன்னா உனக்கே தெரியும் ப்ரிப்பரேஷன் எந்த அளவுக்கு போயிருக்குன்ட்டு. அப்போ நீங்கள் அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்னா தயவு செய்து இப்போ இந்த பேட்சோட ஆஃபர்லேயே என்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. யூஸ்வலி இந்த பேட்சோட ரேட் 7,999, அதாவது 8,000 வரும். பட் 7,000 டிஸ்கவுண்ட் போக வெறும் 999க்கு இந்த பேட்ச் உங்களுக்கு கிடைக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஸோ இப்போ உனக்கு ப்ரிப்ரேஷன் தெரிஞ்சிருக்கும். ஸோ ரீநீட் வந்து என்னால் கிராக் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க 1000 ரூபாய்க்கு இந்த பேட்சை பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை என்னோட அன்பான ரெக்வெஸ்ட்டு.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2027 ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா 2027ல் கான்ஃபிடென்ட்டாரு, என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு பாரு, ரெகுலராரு, கன்சிஸ்டண்ட்டாரு, ஹார்ட் ஒர்க் பண்ணு. இந்த 4-5 விஷயங்கள் ப்ராப்பராக பண்ணாலே கண்டிப்பாக உன்னால் 2027ல் செலக்ட் ஆக முடியும். உங்களோட ஃபேவரட் காலேஜ் என்ன? சரியா, எந்த காலேஜ் இப்போ 2027ல் ட்ராப் எடுக்கிறீங்கன்னா எந்த காலேஜை நீங்கள் சீட் எதிர்பார்க்குறீங்கன்னு கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.